சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு அன்பு வணக்கங்கள். திருச்செந்தூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் தசரா விழா, அதில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு திருக்கோயில்களுக்குமே ஒரு யூனிக்னஸ், பெக்யூலியாரிட்டி, தனித்தன்மைகள் உண்டு. அதன் அடிப்படையில் முத்தாரம்மன், உடனுரை ஞானமூர்த்தீஸ்வரர், அந்த குலசேகரப்பட்டினம் கோவிலின் பிரதான சாமிகள். குலசேகரப்பட்டினம், பாண்டியர்கள், இவை அனைத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கோவிலின் தலவரலாறை எடுத்துக்கொண்டால், குலசை முத்தாரம்மன் உருவத்தை, அந்த லிங்கத்தை, ஞானபுரீஸ்வரரை எழுப்ப வேண்டும், கோவில் கட்ட வேண்டும் என ஒருவர் கனவில் வந்ததாகவும், அதே கனவு எப்படி எழுப்ப வேண்டும் என ஒரு ஸ்தபதியின் கனவில் வந்ததாகவும், அதற்கு பிறகு இந்த ஆலயம் கட்டப்பட்டதாகவும் தலபுராணங்கள் சொல்கின்றன. பச்சரிசி சாதம், தாளிக்காமல் பச்சரிசி சாதம் சாப்பிடுவது, ஆண்கள் பெண்களைப் போல வேடமணிந்து கொள்வது, கருப்பு நிறத்தில் சாயங்களை பூசிக்கொண்டு பெண்ணை புலவை வேடப்பட்டுள்ளது, ஆணும் அல்லாதான் பெண்ணும் அல்லாதான் அழி என்பதும் கடந்தோன் அப்படின்ற உணர்வு நிலைக்கு, நான் பெரியாள் அல்ல இறைவனே பெரியாள் என்ற உணர்வோடு அங்கு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதை பார்க்க முடிகிறது. குலசை முத்தாரம்மன் கோயில் மைசூருக்கு பிறகு தசரா விழா 10 நாளை சிறப்பாக கொண்டாடக்கூடிய தமிழகத்தின் தலைச்சிறந்த ஆன்மீக நகரம். அங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் செவி வழியாக சொன்ன செய்தி, மகிஷாசுரன் என்ற மகிஷாசூர் என்ற ஒரு அரக்கன் அம்மனை, சக்தியை அழிக்கும் வரம் பெற்று வருகிறான். அதற்கு அவன் கையாளும் உபாயத்தை ஒரு காளியிடம் கற்றுக்கொள்கிறான். நீ சக்தியை ஜெயிக்க முடியாது, ஒருவேளை ஜெயிக்க விரும்பினால் அவர்களை பற்றி நிந்தனை செய்யக்கூடிய, திட்டக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய, அவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பிரயோகித்தேயானால் சக்தி ஒருவேளை தன்னுடைய நிலை குலைந்து போகலாம். அப்போது நீ உன் பிரம்மாஸ்திரத்தை ஏவு என்று அவர் வரம் வாங்கி வந்ததாகும். அதனால் தொடர்ச்சியாக மகிஷாசூர் என்ற அரக்கனுடன் இந்த துர்க்கையம்மனின் வடிவமாகக்கூடிய முத்தாரம்மன் போர் செய்வதாகும். அவன் செய்த நிந்தனைகளால் அவர் மனம் வலிமை குன்றியதாகவும், பிறகு சிவமாக இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரிடம் சக்தியாக இருக்கக்கூடிய முத்தாரம்மன் அவன் சொல்களில் காதில் வாங்காதே உன் தர்மத்தை நிலைநாட்டு என்று வரம் வாங்கி போரில் செய்கிறார். தீயதை அழிப்பது, நல்லதை காப்பது, இது சுதர்மம் வீட்டுக்குள்ளும் பொருந்தும், சமூகத்திலும் பொருந்தும், ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் தர்மமாக கடைபிடிக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தின் கலை, இலக்கிய, பண்பாட்டு, ஆன்மீக வாழ்வியல் முறை இது. குலசை முத்தாரம்மன் கோவில் திருவிழா எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நமக்குள் இருக்கும் தீயவைகளை நாம் கொன்றுவிட்டு, நமக்குள் இருக்கும் நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை, நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களாக வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெறுவதில் இல்லை ஆனந்தம், வழங்குவதில் மட்டும்தான் பேரானந்தம். Feel is, that's the health. Go ahead, rule your own arena. Thank you.